வித்யாநாதன். நான் வைண்டிங் டிரைவர்னா கேஜ் ஓட்டுறது. என்ட்ரீஸில் 2 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன். ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு. வெறும் பம்ப் டிரைவர் தான் அரியா பண்ணின்னு இருந்தாங்க. அப்போ கோல்குண்டாவில் வந்து ப்ரொடக்ஷன் ஓவராக போயினுச்சு. டிரைவர் ஷார்ட்டேஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு என்னை 97, 98 இங்கே சேஞ்ச் பண்ணாங்க. இங்கே வந்து நான் 2 வருஷம் வைண்டிங் டிரைவர் வேலை செய்துன்னு இருந்தேன். இங்கே வேலை செய்கிறப்போ இது வந்து என்ட்ரீஸ் மாதிரி கிடையாது. இந்த வைண்டரு என்ட்ரீஸ் வந்து டிசி மோட்ரு. அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ கரண்ட்டு அவ்வளோ வேகமாக போகும், கம்மியாக கொடுத்தோம்னா ஸ்லோ ஆகும். இந்த ஏசி வைண்டரு கோல்குண்டா வந்து அது மாதிரி கிடையாது. எடுத்த உடனே கண்ட்ரோல் கொடுத்தோன்னே ரொம்ப வேகமாக போவோம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வேலை செய்யணும். நான் வந்து 97, 98லலாம் இங்கே சார்ஜ் எடுத்து தான் நான் சி கிரேட் வாங்கினேன். கோல்குண்டா வைண்டருக்கு வந்து நான் சி கிரேட் வாங்கினேன். இங்கே டிபிசி வச்சாங்க. டிபிசி வச்ச உடனே எனக்கு சி கிரேட் கொடுத்தாங்க வைண்டிங் டிரைவருக்கு. அப்போ நான் இந்த கேஜை ஓட்டுனுக்கிறேன், கேஜ் டிரைவராக அங்கே ஓட்டுனுக்கிறேன். அப்போ 400 பேர் 500 பேர் லாங் கோல் பிளாஸ்டெல்லாம் ஆகும். பிஜிஎம்எல்ல நம்பர் 1 ப்ரொடக்ஷன் வந்து இந்த கோல்குண்டா ஷாப்டில் தான் ஆயினுருந்துச்சு. ஒரு நேரத்தில் இந்த கோல்குண்டா ஷாப்டை நம்பியே தான் மைண்ட்ஸை ஓடின்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்கே எம்ப்ளாயி வேலை செய்துன்னு இருந்தாங்க. அவ்வளோ எம்ப்ளாயி இருந்தாங்க. 3 ஷிஃப்டாக வேலை செய்வோம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் வந்து சாராயம் குடிச்சிட்டு வர்றதோ, பீடி பிடிச்சிட்டு வர்றதோ, சும்மா அகாதுகா வேலையெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது. வைண்டிங் கொஞ்சம் ஏமாந்த போனால் அது 50 பேர் 100 பேர் உயிர் நாசம் ஆகிடும். எப்படி தான் விழுவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மோசம் ஆகிடும். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க, ஒழுக்கமாக இருக்கிறவங்கள தான் பிஜிஎம்எல்ல செலெக்ஷன் பண்ணி இந்த வைண்டிங் டிரைவருக்கு இன்டர்வியூ வச்சு ப்ரொமோஷன் கொடுத்து இந்த கேஜை ஓட்டுறதுக்கு கொடுப்பாங்க. சும்மா சின்ன ஆள் உதவாதாலெல்லாம் வந்து இதை ஓட்ட முடியாது. கேஜ் டிரைவர் வைண்டிங் டிரைவர்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு ஆள் வந்து மாத்திரை மட்டும் அதை விட்டு இறங்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அவங்க வந்து மாற்றின பிறகு தான் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு தான் நான் வெளியே போகணும். அந்தளவுக்கு கேஜ் அபேஸ் பண்ணுறப்ப கூட கீழே ஆளை விட்டு நான் எந்த காரணத்தை மட்டும் போகக்கூடாது. கேஜ் போயின்னு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட்டு கிடையாது. பிஜிஎம்எல்ல நான் வைண்டிங் டிரைவராக வேலை செய்ததில் கேஜ் ஓட்டின என் சர்வீஸ்லேயே கோல்குண்டா மாதிரி ஒரு ஒர்க்லோடு ஷாப்ட்டு நான் எங்கேயுமே பார்க்கல. ஒரே நிமிஷம் இப்படி நிற்க முடியாது. டிரைவர் 12 6 12 12 ஒரு 4 ஷிஃப்டில் ரோட்டால் வேலை செய்து நிற்பாங்க. எப்போ ஆள் மாற்றுறாங்க, எப்போ போகிறாங்க, எப்போ வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. டிரைவர் உட்காந்தாருன்னா அவ்வளோ ஈஸியாக கீழே இறங்கி வெளியே இப்படி வர்றது போகிறது யாராலையுமே முடியாது. வேறு எந்த ஷாப்லன்னா கீழே இறங்கி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கோல்குண்டாவில் காலையில் 6 மணிக்கு தொழிலாளி வந்தான்னா 12 மணிக்கு போயிடுவார். அந்த ரோட்டால் 12 மணிக்கு வந்தார்னா சாயங்காலம் 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு வந்தால் ராவ் 12 மணிக்கு, ராவ் 12 மணிக்கு வந்தால் காலையில் 6 மணிக்கு 4 ஷிஃப்ட் வச்சுருந்தாங்க ரோட்டாலுக்கு. அவங்க எப்போ ரோடால் சேஞ்ச் ஆகுறாங்க, எப்போ மாறுறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு பிரேக்மேன் கொடுப்பாங்க, பக்கத்தில் ஒரு கம்ப்ரெசர் டிரைவர் கொடுப்பாங்க. அந்த பிரேக்மேன் போய் எனக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கி வந்து அந்த வைண்டர்கிட்டே கொடுப்போம். நைட் ஷிஃப்ட் செய்வோம். அங்கேயே ஸ்டவ் இருக்கும். 1 ஹவர் 2 ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒரு முறை டீ சூடு பண்ணி எனக்கு கொடுத்துனே இருப்பான். அந்த க்ளீன் பாய்னா பிரேக்மேன் எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி அவன். ஆயில் கீழெல்லாம் போட்டு வைண்டரெல்லாம் தொடச்சி கிளியராக வச்சுக்குவான். எனக்கு ஒரு ஆள் கொடுப்பாங்க. அவன் வந்து 1 ஹவருக்கு ஒரு டைம் டீ சூடு பண்ணி எனக்கு கொடுத்துனே இருப்பான். நைட் ஷிஃப்ட்டில் தூக்கம் வரக்கூடாது. ப்ரொடக்ஷன் ஆயின்னு இருக்கும். கொஞ்சம் நான் கண்ணை மூடி தூங்கிட்டேன்னா ஸ்கிப்பு மாற்றிட்டு மண்ணை ஆஸ்ட் பண்ணுவோம். ஒரு டைமுக்கு 2 டன் 3 டன் மண் வந்து மேலே ஷூட்டில் கொட்டோம். அங்கே வந்து ஒரு 6 அடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 6 அடி கொஞ்சம் நான் அபியாபிஸ் பண்ணிட்டேன்னா கேஜ் அங்கே மாட்டிக்கின்னு கேட்ச் பிளேட்டில் மாட்டின்னு ரோப் வெளியே வந்துடும். அந்த மாதிரி எவ்வளோ பேர் காய்க்கிறது. நம்ம ஷிஃப்ட்டில் அது மாதிரி ஆகலை. அவ்வளோ ஆனஸ்ட்டாக அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நம்ம வேலை செய்யணும். அது ஒன்றும் கிடையாது. மேலே டம்ப் பண்ணுற கேஜ் மண் கேஜ் ஸ்கிப்பை ஒரே ஒரு 6 அடி ஜாஸ்தி தூக்கிட்டோம்னா அன்றைக்கெல்லாம் வேலை போச்சு. அது 1 நாள் 2 நாள் ஆகாது ரீசெட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வேலையெல்லாம் கோல்குண்டாவில் செய்தேன். இன்னொன்று என்னன்னா பிஜிஎம்எல்ல எவ்வளோ வைண்ட் இருக்குது, எல்லாத்தையும் ஓட்டிடலாம். நீ கோல்குண்டாவை ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏசி மோட்ரு, இவ்வளோ பெரிய ஏசி மோட்டரில் எங்கேயும் பிஜிஎம்எல்ல எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி மோட்டரை நான் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டெல்லாம் போனோம். என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டு சூழ்நிலைனால கம்பெனியை மூடினாங்க. நானும் 21 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். 21 வருஷத்தில் 19 வருஷம் இந்த டிரைவர் சர்வீஸாக போச்சு. எல்லா ஷாப்லேயும் 2 வருஷம் அப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக கோல்குண்டாவில் இங்கே நன்றூர் மைன்ஸ் வந்தது கூட பக்கத்தில் டைலர் ஷாப் இருக்குது. அங்கே பம்ப் டிரைவர் அரியா பண்ணுவேன். டோல்கேட்டுக்கிட்ட இந்த சவுத் கோல்குண்டா இருக்குது. அந்த ஷாப்லேயும் போயிட்டு ஆள் இல்லைன்னா அங்கே போய்ட்டு ஆள் அரியா பண்ணிட்டு வருவேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நான் செய்தியெல்லாம் இந்த கோல்குண்டா ஷாப்ட்டு. இந்த ஷாப்ட்டை மறக்க முடியாது. என்னன்னா
எப்படியாப்பட்ட வைண்டர் டிரைவர் கேஜ் ஓட்டுறவங்க வந்தால் கூட இந்த கேஜில் ஓட்டவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் ஏமாந்தேன்னா உருன்னு போயிடும். உருன்னு விட்டோம்னா கொலைகளெல்லாம் உள்ளுக்கிறவங்களுக்கு ஆட்டம் கொடுத்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனான வைண்டர் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு போனேன். என்னன்னா இதெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியணுன்னு தான் இந்த செல்ஃபோன் மூலிமா கேமரா மூலிமா உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதில் 2 வீல் இருக்குது, அங்கே 2 ரோப்பு வருது பாரு. அந்த ரோப்பு வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வர அந்த ரோப்பு, ஆஸ்திரேலியாவிலேருந்து வர ரோப்பு தான் அது. அந்த ரோப்பு வந்து ஒரு வீலு கீழே போகும், இப்படி சுத்தம், ஒரு வீலு உல்ட்டா சுத்தம், உல்ட்டா சீதா சுத்தம். அந்த 2 வீலும் அப்போ ஒரு கேஜி கீழே போகும், ஒரு கேஜி மேலே வரும். இதில் தான் ஜனங்க போகிறது. இது வந்து இந்த ஷாப்ட்டு கோல்குண்டா ஷாப்ட்டு. ஆனால் அந்த ஃபிட்டிங்க்கெல்லாம் பேர் பாப் ரோடு, அது பேர் கோல்குண்டா ஷாப்ட்டு. அந்த ஃபிட்டிங்க்கு வந்து பாப் ரோடுன்னு ஒரு பேர். இதுதான் கோல்குண்டா ஷாப், நியூ கோல்குண்டா ஷாப். அதில் ஜாயின் பண்ணிக்கணும்.